வணக்கம் வேர்ஸ் நந்திதா சமையலில் ஆட்டு ரத்த பொரியல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான அளவு 2 ஆட்டு ரத்தத்தை எடுத்து கரைச்சி வச்சுருக்கோங்க. வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். பச்சை மிளகாய் 2 கட் பண்ணி வச்சுருக்கோம். 2 கொத்து கருவேப்பிலைங்க. தேவையான அளவு தேங்காய் துருவி வச்சுருக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பை பற்ற வச்சுக்கலாங்க. பேன் அடுப்பில் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடாகட்டும். பேன் நல்லா சூடாகிடுச்சுங்க. கொஞ்சம் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு ஆட் பண்ணிக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வதக்கி விட்டுக்கலாங்க. ரத்தத்தை ஆட் பண்ணிக்கலாங்க. கொஞ்சம் உப்பு போட்டிருப்பாங்கங்க. இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். போட்டாச்சு. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், ரத்தம் நல்லா சுருண்டு வந்திருக்கு. இன்னும் நல்லா சுண்டி வரட்டுங்க. தண்ணியெல்லாம் சுண்டட்டும். ரத்தம் தண்ணியெல்லாம் சுண்டி வந்துருச்சுங்க. இப்போ தேங்காய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கைப்பிடி நிறைய தேங்காய் ஆட் பண்ணுங்க. தேங்காய் நிறைய தாங்க ஆட் பண்ணணும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. நல்லா ரத்தம்லாம் நல்லா பொரியல் ரெடி ஆகிடுச்சு. ரத்த பொரியல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.